எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 10க்கான காணொலி. பகுதி 10க்கான காணொலி. ஏற்கனவே 9 காணொலிகள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு காணொலிக்கும் 100 வினாக்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். தற்போது 10வது காணொலி. முதல் கேள்வி, கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர்? சிங்கவல்லி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். கேண்மை எதிர்ச்சொல் பகை. பொருள் பாத்தீங்கன்னா நட்பு. நட்பு என்பது இதனுடைய சொல்பொருள். அதே இதுக்கு சரியான விடை பகை. அடுத்தது, பாலை திணைக்குரிய பறவைகள் புறா பருந்து. புறா பருந்து. அடுத்தது, துறந்தார் பெருமை துணை கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை பொழிப்பு மோனை. அடுத்தது, இன்பம் விளைவான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் அடிமுரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை நிறை நேர் என பாருங்க. குறில் 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 ஒற்று. குறில் ஒற்று. குறில் குறில் பாத்தீங்கன்னா நிறை. குறில் குறில் ஒற்று நிறை. குறில் ஒற்று நேர். அடுத்தது, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரைகள் அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? இதுக்கு சரியான விடை 1.5 மாத்திரை. அடுத்தது, இரட்டை கிளவி இரட்டி பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. கமலா சிரித்தாய் காலவலது என்பது தவறானது. மீதி 3 சரியானது. அரசன் வந்தது திணைவலு. கபிலன் பேசினால் பால்வலு. குயில்கள் கூவியது என்வலு. அடுத்தது, பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இந்தியா வென்றது உவமையாகு பெயர் என்பது தவறானது. இதான் இந்த கேள்விக்கு சரியான விடை. பொருந்தாதது. மீதி 3 பாருங்க. 5 கிலோ எடுத்தல் அளவை ஆகு பெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை. 3 மீட்டர் நீட்டல் அளவை. தொழிற்பெயரை கண்டறிக. வா வருதல். அகர வரிசைப்படி சொற்களை கண்டறிக. அகர வரிசைப்படி எழுதுக. காசு கிளி கூரை கேணி கைப்பிடி. இனிய நண்பா இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு சரியான விடை குறிப்பு பெயரச்சம். நண்பா என்பது பெயரச்சம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பிரிச்சா ஆண் பொருள் தரும். இப்பு கூடல் ஆ பா பெயரச்சப்பா. குறிப்பு பெயரச்சம். இனிய நண்பா. எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். இந்த பொறுத்துக்கு அடிக்கடி கேட்கிறாங்க. வனப்பு அழகு. அடவி காடு. வீறு வலிமை. மதுரம் இனிமை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து மீண்டும் பொறுத்துக. நூல்களும் ஆசிரியர்களும். திரிகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அறையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். தமிழ் விடுதூதின் ஆசிரியர் அறியப்படவில்லை. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல்
குண்டலகேசி. ஏன்னா குண்டலகேசி வந்து ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதெல்லாம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். இதுல வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள் இல்லாததுதான் இது. உள்ளது வந்து நாகர், குமாரநகாவியம், நீலகேசி, சூளாமணி ஆகியவை ஐஞ்சிருங்காப்பியங்கள். அடுத்தது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். ஆனா வச்சுக்கோங்க, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்த போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வரை உடைய பருவ மகளிர் தெரிவை. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துத்தானி. அடுத்தது உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு உண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 எனப்படும் நூல் திருமந்திரம். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீரா புராணத்தை இயற்றியவர் உமர புலவர். அடுத்தது இதுல வந்து கொடுத்துருக்காங்க பறவைகளும் விலங்குகளும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரியான என்ன சொல்றது, அதனுடைய சத்தம் எந்த மாதிரி இருக்கும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அடுத்து மூலன் எனும் இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். நவ்வி சொல்லின் பொருள் மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்தது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது குளோரோஃபுளோரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாடப்பெற்றவர் முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. மீதி 3 பாருங்க. பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி ஆகியவை இவருடைய நூல்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு
வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன்னலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்று குறிப்பு எந்த நூலில் கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. அடுத்தது பொறுத்துக. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. அடுத்தது மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள்: களம், வங்கம், புனை, அம்பி. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி அங்கையர்கண்ணி, மதுரவசனி தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி வாழ் நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மாகதம் எனப்படுவது வித்தார கவி. மாகதம் வித்தார கவி ரொம்ப ரொம்ப முக்கியம். அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. அதே மாதிரி மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. உருவேனில் உரிச்சொற்றொடர். சால, உரு, தவ, நனி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. யானைக்கு வந்து யானை கன்று. அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் குளிரூட்டும் பெட்டி. குளிரூட்டும் பெட்டி. கோ என்றால் அரசன். உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. அத்தி பூத்தாட் போல. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா அரிய செயல். எப்பவாவது நடைபெறது தான் அத்தி பூத்தாட் போல. அடுத்தது உயிரும் உடம்பும் போல. ஒற்றுமை. ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உயிரும் உடம்பும் போல. அடுத்தது ஆற்றில் கரைத்த புலி. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை, ஏன்னா வந்து யாருக்கும் பயன்படாது. அடுத்து இடி விழுந்த மரம் போல. வேதனை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். கேளல் என்பதன் பொருள் பன்றி. அடுத்தது பட்டியல் ஒன்றை பட்டியல் 2ஓடு பொறுத்துக. ஆசிரியர் அவர்கள் பிறந்த ஊர். திருஞான சம்பந்தர் சீர்காழி. திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர் திருவெண்ணைநல்லூர். மாணிக்க வாசகர் திருவாதவூர். அடுத்தது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ குறுந்தொகை. அடுத்தது தேபாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3. இதனை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர்.
அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. கோதியில் பசு என்பது தவறானது. மீதி மூன்று பாருங்க. மேதின எருமை, சந்தம்னா அழகு, அங்கடர் சிவன். பொருளறிந்து பொருத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அள் இருள். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெடு. புரிசை மதில். அடுத்தது உருமு இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ளவேடம் புனையாதே, பல கங்கையில் உன்கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. அடுத்தது திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடு. அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார் என்பது தவறானது. உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் என்பது. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களுள் முதலாவது நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் கம்பர். இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா. ஏ விடலை பிள்ளை கை அருவா. சொல்லி அடிச்ச அருவா. எப்பாடல். இப்பாடல் எந்த வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. அடுத்தது படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை மூவா எழுதிய கடித வரிகள் இவையெல்லாம். அடுத்தது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஏற்கனவே இது பார்த்துருக்கிறோம். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. எட்வர்ட் மை பிரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்ஹின்சோ இயக்கப்படம். அடுத்தது பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு நாள் 8/5/1974. தமிழர் புலம் பெயர காரணங்கள். வாணிகம், வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 10க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 10க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.